நாம் வாழும் வாழ்க்கையில் அனைவருக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து தான் போகும். அது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்விகள் வரும், ஏமாற்றங்கள் வரும், நிறையா வரும். என்ன நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். என்ன இப்படியெல்லாம் நடக்குதே, வாழ்க்கை இப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இவ்வளோ பாதாளத்தை நோக்கி போகுதே அப்படின்னு நமக்கு வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம யோசிப்போம். அதை மாதிரி நேரங்களில் தான் இறைவன் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சில சாட்சிகளை விடுவார். உதாரணத்துக்கு நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது நீங்கள் பிச்சைக்காரங்களை பார்க்கலாம், நோயாளிகளை பார்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3 வேளை சரியாக சாப்பிட முடியாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு நல்லபடியாக செரிமானம் ஆகாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உடல் பிரச்சனைகள், மனதளவில் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் மிக மோசமாக உள்ளவங்களாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெலாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நாம் நல்ல நிலைமையில தான் இறைவன் வச்சுருக்காருன்னு நமக்கு தோணும். இன்னும் நம்ம எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு கைகூடாமல் இருக்கும். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணும்போது எதிர்காலத்தில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிங்க, சந்தோஷங்கிறது வந்து வெளியில் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் நடக்கிறதெல்லாம் ஒரு காரணம், ஆனால் சந்தோஷத்துக்கான அடிப்படையே மனது தான். அது துக்கம், கவலை, நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்துக்குமே காரணம் எதுனா மனது. அந்த மனதை வந்து நம்ம செம்மைப்படுத்தணும். அது எப்படி படுத்தணும்னு பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியான பயிற்சி, முயற்சி இதனால தான் முடியும். நீங்கள் நினச்சாலே போதும், சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மனசு அமைதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தொடர்ச்சியாக நினச்சாலே போதும். அந்த நினைக்க அதுக்கு உண்டான விடைகள்லாம் உங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க. அதனால் முதல்ல எண்ணங்களை வந்து உறுதியாக வச்சுங்க. நல்ல எண்ணங்களை திரும்ப நினைக்கும்போது அது உங்கள் மனநிலையை மாற்றிடும். அதுக்கான செயல்களையும் செய்ய வச்சிடும். என்ன இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பிடிக்கும், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் முதல்ல நல்லபடியாக மாறணும்னு நினைங்க, அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் தொடர்ச்சியான முயற்சிகள், தொடர்ச்சியான சரியான எண்ணங்கள், சரியான செயல்கள், அதை மட்டும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும்.